டேய் 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 விஷ்ணு என்னடா மட்டும் போயிட்டு ஸ்டார்ட் டேய் விஷ்ணு நின்றா விஷ்ணு எங்க போறாய் இவன்? ஏய் என்னடா இவன் வீடு இந்த பக்கம் இருக்குது இவன் இந்த பக்கம் போறான் பார்ட்டி நமக்கு பார்ட்டி கொடுத்துட்டு ராங் ரூட்ல போதுடா சரி பஸ் காசு இருக்குதா இல்ல நண்டு தான் போணுமா என்னடா கிட்ட காசே இல்லப்பா. ஐயா ஐயா வணக்கம். யாரு யாரு அடடே வாங்க 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 என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை மாமா, நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் 5 minutes தனியாக பேசணும். மாப்பிள்ள பார்த்து. சாரி மாமா. என்ன மாப்பிள்ள இந்த பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி அப்படி அப்படியே. மாப்பிள்ள குடிச்சிட்டு இந்த நேரத்துல தனியா பேசுறது நாகரிகம் இல்ல. எனக்கு நாகரிகம் தெரியலையா? இது என்ன கையிடுங்க. சாரி மாப்பிள்ள, நான் என் பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கல. நீ எப்படி வளர்த்துருக்குன்னு பார்க்க தான் ராத்திரியில வந்திருக்க. டேய் ஆஷாவுண்டா மாப்பிள்ளங்கிற மரியாதை கொடுத்து உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வெளியே போ. போயா. அப்பா சாரி மாமா. இதுவே வேற எவனாவதா இருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல? என்னையா நடக்கும்? வீட்டுக்குள்ள சிங்கம் புலியெல்லாம் வந்து நடந்திருக்குமா? ஒடங்குவோ. டேய் என்ன மரியாதை இல்ல? மாப்பிள்ள தண்ணி அடிச்சிருக்காரு. இத பாருங்க மாப்பிள்ள, பார்த்துட்டேன். மரியாதையா வெளியே போங்க. எல்லாம் நாளை காலையில வந்து பேசிக்கலாம். நீங்க எப்போ வேணாலும் பேசுங்க, நான் இப்போதான் பேசுறேன். என்ன நீ காமெடி பண்ற? அதான் ஃபுல்லா ஏத்திருக்காப்ல. புல்லெல்லாம் அடிக்கல. தெரியல. திவ்யா, திவ்யா கீழே வா. திவ்யா வெளியே கொண்டு போனேன். பாத்து. டேய் டேய் வேணுங்க விடுங்க வேணுங்க ஏன்டா என் பின்னாடி பிடிக்கிற? அப்ப முன்னாடி பிடிக்கிறேன். அறிவாளி. தம்பி வந்துட்டேன். வீட்டுக்காரங்க அடிபட்டுருச்சு. அவனுக்கு எங்க அடிபட்டா உனக்கு என்னடி? நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? ஏய் வெளியே போ. என்னங்க ஏய் ரொம்ப வெளியே போடா. அடிபட்டுச்சா? வலிக்குதாங்க? அப்ப என்னாச்சுப்பா? 2 குழந்தைங்க அடிபட்டு அழுவுது, ஆளுக்கு 2 பெக்க கொடு. தண்ணி அடிச்சிட்டு எப்படி பேசுறான் பாரு. வாட்? நீங்க தண்ணி அடிச்சீங்களா? யார் சொன்ன தண்ணி அடிச்சேன்னு? தண்ணி குடிச்சேன். இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லமா. இவங்க அப்பா கிட்ட பேசு. ரெடியா கையா? ஐயோ நான் Please get out from the house. ஏய், என்னடி ரொம்ப துள்ற? உன் வீடுனா பிள்ளைங்க காட்டுவியா? சரி இங்க வேண்டாம். நைட் ட்ரெஸ்ல கூட மூடா தான் இருக்க. வா சுத்தி காட்டுறேன். ஏய் வாடி. ஏய் டா. ஏய் இவரை ரா. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய் திவ்யா, திவ்யா. ஏய் விடுங்கடா. ஏய் மூஞ்செல்லாம் பேத்துற. டேய் அவன அடிச்சு தூக்கி வெளிய போடுங்கடா. கொண்டு ஜிஹெச் புது பிளாக்ல போடுங்கடா. ஏய் என்ன ஏய் ஏய் விடுங்கடா. விடுங்கடா. ஏய் இப்ப வாங்கடா. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே பிடிக்கிறிய. டேய் தம்பி முன்னாடி வந்து புடுடா. வந்துட்டேன். என்னங்க நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். வாய வச்சிட்டு சும்மா இருந்திர கூடாதா? ஐயோ 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 எப்படி? ஐயோ
ஐயோ அப்பா அப்பா ப்ளீஸ் பா அவனை விடக்கூடாதுமா, அவனை விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் I will shoot him. ப்ளீஸ் பா வேணாம்பா. தண்ணி போட்டு வந்து தண்ணியில முக்குறானே. அண்ணா அடிண்ணா. ப்ளீஸ் என்ன? ப்ளீஸ் செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ் எனக்காக போயிடு. உனக்காக இந்த புறம்போக்குங்களை விட்டுட்டு போறேன். ஏய் யாருக்கிட்ட பெருசா பொண்ணை பத்தி வச்சிருக்காரன். 5 minutes 5 minutes பேசக்கூடாதா? யோ அப்படி என்னையா இருக்கும் பொண்ணுகிட்ட புதுசா? வீடுதான் புதுசு. திவ்யா எல்லாம் உனக்காக. You know why? I wanna marry you, baby. Mwah! ஏய் நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்போ அந்த பொண்ணோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம். அவளோட அண்ணனுங்களை அப்பனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து. ஏதோ தெரியாம நடந்துக்கிட்டேன்னு சொல்லு. ஐயோ அப்பா எத்தனை தடவை சொல்றது? நாங்க போகவும் இல்லை, யாரையும் அடிக்கவும் இல்லை. ஏண்டா நீ ஒண்ணுமே பண்ணாமையா நிச்சயதார்த்த புடவை நகையெல்லாம் கொண்டாந்து தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கல்யாணமே கேன்சல்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பெரிய மனுஷனுங்க. ஏண்டா தடிமாடுங்களா? நேத்து கூட இருந்தது நீங்க தானே? எப்பவும் இல்லாம அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மைதானே? நேத்து கொஞ்சம் அதிகமாவே தண்ணி அடிச்சிட்டான். அதான் நடந்தது எதுவும் உனக்கே ஞாபகம் இல்ல. நேத்து நான் கொஞ்சம் அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மைதான். ஆனா நான் அங்க போகலப்பா. அங்க போகாம எதுவும் பண்ணாம நீ வீட்டுக்கு வந்திருந்தீனா எதுக்கு திருட்டுத்தனமா வரணும்? நீ எப்போ வந்த, எந்த வழியா வந்தன்னு கூட யாருக்கும் தெரியல. ஏன் உனக்கே தெரியல? அப்பா என்ன நம்புறா நம்புங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். கண்ணுங்களா கூட இருந்து கும்மால மட்டும்தான் அடிப்பீங்களா? போங்கடா, போய் அவனை சமாதானப்படுத்துங்க. நைட்டே இப்படி ஃபிளாட் ஆயிருந்தானா இப்படிலாம் நடந்திருக்குமா? எழுந்துரு, ஃபீல் பண்ணாத. சிகரெட் குடுறா. ஓ இது வேற ஆரம்பிச்சிட்டியா? நேத்தே நினைச்சேன் இப்படி ஏதாவது கலாட்டா நடக்கும்னு. எப்படி? ஆமா, வண்டியை கொண்டா சர்ன்னு ரிவேஸ்ல இடிச்சியே, அப்பவே நினைச்சேன். எது? வண்டியை நான் இடிச்சேனா? ஆமா. ஏன் போதையில ஐயா அதை கூட மறந்துட்டீங்களா? ப்ரூஃப் இருக்குதுமா, வா வந்து அந்த இடிச்ச வண்டியை வந்து பாரு. வா அங்க பாரு, பேக் பூரா காலி. நீ இடிச்சது தான். ஏய் இங்க பாருங்க, நேத்து போட்டுட்டு இருந்த Dress இந்த கட்டில் கீழே எப்படி வந்துச்சு? ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா எப்பறா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ட்ரெஸ்ஸை கூட மறைச்சு வச்சிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடியே நடிக்கிறியே, சூப்பர் ஆர்டிஸ்ட் மானி. இனிமே இந்த தண்ணியை அடிக்க கூடாதுடா. என்ன நடக்குது, என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கர்மத்தை எதுக்கு குடிக்கணும்? சரி விட்றா, இதெல்லாம் பெரிய விஷயமா? நீயாவது பரவாயில்ல, கடைசியில வீட்டுக்கு வந்து சேர்ந்த. நான் நேத்து அவன் கொடுத்த பீர் அடிச்சுட்டு எதிர் வீட்டுல போய் படுத்துட்டேன்டா. ஐயா ஜோக் அடிக்கிற நேரமா அது? அப்ப சீரியஸா ஒன்று சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. உங்க ஆளுக்கு முதல்ல ஃபோன் பண்றா. ஹலோ ஹலோ, ஐம் சாரிமா. யூ bloody how dare you? எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ப்ளீஸ் 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 ஃபோனை வச்சிடாதமா ப்ளீஸ். ஏன் மேல சத்தியமா ஐ ரியலி லவ் யூ. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? தெரியலையே, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. தெரியல. பட் ஒன் திங், சத்தியமா இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். ப்ளீஸ் நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்
ஐ லவ் யூ டா ஓகே ஐம் சாரி பா ஓகே ஐ லவ் யூ டா ஓகே யூ லவ் மீ வேற வழி என் மேல என்ன கோவமா பின்ன அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரியா சாரி ஓகேப்பா நான் உன்னை உடனே பார்க்கணும் இப்போ நான் அங்க வரேன் ஐயோ நீங்க வந்த உடனே கொன்னே போட்டுருவாங்க பரவாயில்ல நான் அங்க வரேன் என்ன விளையாடுறியா உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுதுமா ப்ளீஸ் 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 ஓகே ஓகே டூ ஒன் திங் இங்க வேண்டாம் நீ என் கசன் பூஜா வீட்டுக்கு வந்துடு எந்த பூஜா அதான் நிச்சயதார்த்தத்துல உன்னே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தால அவ வீட்டுக்கு தான் சொல்லு அப்பா அண்ணன் எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க அவங்க போன உடனே நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன் அட்ரஸ் நோட் பண்ணிக்க Yes. Oh, hi. How are you? ஃபைன் தேங்க் யூ அண்ட் யூ I'm fine. Come in, come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ இல்ல அண்ணன் திருட்டுத்தனமா வாங்கி வச்சிருக்கான் அதை கொண்டு வரவா? என்ன பிராண்டி? ஏமா தாயே காஃபியே கொண்டாமா போதும் நைட்டு நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ வெயிட் பண்ணு குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன் அதான் லேட். இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேகசின்ஸ்லாம் வச்சிருக்கேன் வேணா எடுத்துக்கோ. யூ கேன் ரீட் இட். You, what are you doing here? டைம் பாஸ் Vishnu, கீழே போய் உட்காரு. I will come down. மனசு வரலையே ஏன் தெரியுமா உன் தாய்ஸ்ல இருந்து உன் லிப்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் என்னை அப்படியே சுண்டி இழுக்குது. You know something? You're more beautiful and sexy than Divya. This is too much. நீ திவ்யாவை கட்டிக்க போறவ. Mind it. அதனால என்ன நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மட்டும் இருக்கணும்னு லாவா இன்கேஸ் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா my next choice is you. No. Please, வேண்டாம். Divya is not only my cousin, she is my best friend. அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ்லயே நீ தான் பெஸ்ட் அப்படின்னு போய் சொல்லுவேன்னு பாத்தியா? கம் 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 No, please, வேண்டாம். just 10 minutes. இது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல. சொல்லாத Sorry, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துப்ப பாத்தியா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உனக்கே மூடு வந்துருச்சு பாரு. எவ்வளவு திமிருடா என்ன நெஞ்செழுத்த உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு டேய் எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி செய்வ ரேப் பண்ற விட பெரிய துரோகம் தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியுமா சுமார் என்ன வேலை செஞ்சு வந்திருக்க பாரு டேய் ஒரு பொண்ணு கிட்ட லவ் இன்னொரு பொண்ணு கிட்ட செக்ஸ்டா டேய் உன்னை கொன்னாலே ஆத்திரம் அடங்காதுடா என்ன தப்பு செஞ்சல உன்னை மன்னிச்ச பாரு அந்த திமிருடா ஆனா இதுக்கு மட்டும் மன்னிப்பே இல்லடா டேய் சுமார் டேய் ஒரு பொண்ணை கெடுக்க பாத்தியடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண பாத்தியடா மேல இருக்கிற கோவம் உங்க பையன் மேலயா உங்க மேலயா? அப்பா அப்பா உங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா நான் எதுவுமே செய்யலப்பா. நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது உண்மைதான் ஆனா அங்க என்ன நடந்தது எனக்கு இப்ப என்ன நடக்குது எதுவுமே புரியலப்பா. என்ன நம்புங்கப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. அப்படிப்பட்ட பையன்ல டாக்டர் என் மகன்
இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யறவனும் இல்ல. செய்யறதெல்லாம் மறந்து போகுதா, தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா, எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். நீங்க தான் அவனுக்கு செக்அப் பண்ணி உண்மையை சொல்லணும் டாக்டர். பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் என் மகனுக்கு தெரியக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், உங்க நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது ஜெனரல் செக்அப் பண்ற மாதிரி இந்த செக்கப்பை நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பா நமக்கு பைத்தியம்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் டாக்டர். ஃபீல் பண்ணுவான் டாக்டர். காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது. பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க செக்அப் பண்ணிக்கிறாரு. அங்க பாருங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாகவும் இருக்கலாம், செலக்டிவ் அம்னீஷியாவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கேஸில் அவங்க ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எலக்ட்ரோ கன்வல்ஷன் தெரப்பி, இசிபின்னு சொல்லுவாங்க. அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ மீன் ஷாக் ட்ரீட்மெண்ட்? எஸ். நோ நோ டாக்டர், நோ ஷாக் ட்ரீட்மெண்ட். அவன் தாங்க மாட்டான். முதல்ல நான் அதை தாங்க மாட்டேன் டாக்டர். பிகினிங்கில் மெடிசின்ஸ் கொடுத்தும் க்யூர் பண்ணலாம். ஆனால் திடீர்னு சீரியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சீரியஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அவனை வெளியே அனுப்புனதான் இப்படி எல்லாம் நடக்குது. வீட்டில் வச்சு நானே பாத்துக்கிறேன். எஸ் டாக்டர், ஐ வில் டேக் கேர்.